நமச்சிவாய. ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ். உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் சார். இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஒன்று பண்ணுங்க மகர ராசி அன்பர்கள், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேது. இந்த சூரியன் கேது உங்களுக்கு உண்மையிலேயே ஆக்டிவேட் ஆச்சுனாக்கா உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். அப்போ மகர ராசி அன்பர்களே ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். அப்போ ஒரு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர், அந்த விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஹோரையில் ஒரு 11 குடம் தண்ணி அபிஷேகம், வெறும் நல்ல தண்ணி அவ்வளோதான், நன்னீர் அபிஷேகம் செய்து அவருக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி அலங்காரம் செய்து எருக்கம்பூ மாலை, அது மாலையாக கோத்து தலைக்கு ஒரு தாமரைப்பூ சாத்தி முல்லைப்பூவால் அர்ச்சனை, ஒரு தாம்பூலம் செய்வீர்களே ஆனால் அந்த கிரகண தோஷம் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். அதை போல எனதருமை மகர ராசி அன்பர்களே, அடுத்து உங்களுக்கு நன்மை நடக்கும். அதோடு மட்டுமல்ல எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னும் கூட எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ விவசாய பெருமக்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுக்கு என்னதான் இந்த தொழில் அமைப்புகளில் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. வருமானம் கை கொடுக்கக்கூடியதாக, வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பை தரும். அப்போ தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இந்த மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய சந்தேகங்களை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், பேசும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.